மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சபை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் கடந்த வகுப்பிலிருந்து தொடர்ச்சியாக கடந்த கால வினாக்கள் பாஸ் பேப்பர் கேள்விகள் செஞ்சு கொண்டு வரோம். காப்போத்தா சாதாரண தரம் விஞ்ஞான பாடத்துக்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகளை கடந்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக செஞ்சு வரோம். ரைட், ஓகே. நாங்கள் கடந்த வகுப்புலையும் 2020 ஆண்டுக்கான ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செகண்ட் பார்ட் விஞ்ஞானம் 2ல் உள்ள அந்த எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் பாட்டுகள் கேள்விகள் செஞ்சு கொண்டு வந்தாங்க. ரைட், ஓகே. எஸ்ஏ பாடில் 2020 ஆண்டு வந்த பாஸ் பேப்பரில் எஸ்ஏ பாட்டில் உள்ள பெரும்பாலான கேள்விகள் ஒரு 5 கேள்வி வரும். அதில் 4 கேள்விகளை நாங்கள் கடந்த வகுப்புலேயே முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். ரைட், 5ஆம் வினா, 7ஆம் வினா, 8ஆம் வினா, 9ஆம் வினா, இந்த 4 வினாக்களையுமே முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்கள் 6ஆம் வினா, ரைட், கட்டுரை வினாவில் உள்ள 6வது வினா, அதை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். அது ஒரு கெமிஸ்ட்ரி சார்ந்த வினா. ரைட், நான் கடந்த வகுப்புல பயாலஜிக்கல் பிசிக்ஸ் சார்ந்த வினாக்களை பார்த்தேன். ரைட், இன்றைக்கு ஒரு கெமிஸ்ட்ரி, ரைட், ரசாயனவியல் சார்ந்த ஒரு பாடம் சார்ந்த ஒரு வினா வந்து பார்ப்போம். ரைட், 2020ஆம் ஆண்டு வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. இதைத்தான் நாங்கள் கடந்த வகுப்புலையும் பார்த்தனாங்க. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 6வது வினா ரசாயனவியல் என்ற பாடப்பரப்புக்குரிய ஒரு முழு வினாவாக வழங்கப்பட்டிருக்குது. இது நீங்க உங்களுக்கு விருப்பமான 5 வினா வரும். எஸ்ஏ பாட்ல ஃபைனல் எக்ஸாமுக்கு 5 வினாக்கள் வரும். விருப்பமான 3 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதினா காணும். 2 உங்களுக்கு சாய்ஸ். அது நீங்க கெமிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிக்குமாண்டா, சில பேர் கெமிஸ்ட்ரி பாடத்துல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, அவங்க வந்து இந்த கேள்வியை செய்யலாம். சில பேருக்கு பிசிக்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரைட், பௌதியம் சார்ந்து படிக்கிறவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால சில பேர் அந்த கேள்வியை சூஸ் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. அப்படி உங்களுக்கு பிடிச்ச எந்த பகுதி பிடிக்குமோ அந்த பகுதியிலையும் கேள்வியை தெரிவு செய்து கொள்ளலாம். ரைட், ஓகே. நாங்கள் இன்னைக்கு இந்த ரசாயனவியல் சார்ந்த பகுதி பார்க்க போறோம். இது ஒரு பிரித்தெடுப்பு, ரைட், ரசாயன பிரித்தெடுப்பு முறை சார்ந்த ஒரு வினா. ரைட், ஓகே. நாங்கள் இந்த வினா முழுமையா பார்ப்போம். முதலாவது கேள்வி ஏ பார்ட், 6வது வினாவினுடைய ஏ பார்ட். கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் காட்சி வடித்தல் அரணின் ஒரு நெடுக்கு வெட்டுமுக படம் கீழே தரப்பட்டிருக்கு. ரைட், இது என்னன்னு சொன்னால் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிற காட்சி வடித்தல் முறை. ரசாயன பிரித்தெடுப்பு முறைகள்லேயே நிறைய முறைகள் இருக்குது. காட்சி வடித்தலே நிறைய எளிய காட்சி வடித்தல், பகுதிபட காட்சி வடித்தல் அப்படின்னு சொல்லி நிறைய முறைகள் இருக்குது. இந்த காட்சி வடித்தல் அரண் என்று சொல்லக்கூடிய ஒரு டேங்க் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த டேங்கினுடைய ஒரு நெடுக்கு படம், நெடுக்கு வெட்டுமுக தோற்றம் வந்து படத்துல காட்டப்பட்டிருக்கு. அதான் இதான் அந்த படம். ரைட், கச்சா எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு. ரைட், சுத்திகரிப்புன்றது வேற, பிரித்தெடுப்புன்றது வேற. சுத்திகரிப்புன்றது கிளீன் பண்றது. ரைட், கச்சா எண்ணெயை வந்து கிளீன் பண்ணி ஏற்றுமதி செய்யறது, சுத்திகரிப்பு செய்யறது. ரைட், அதுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு அரண் வந்து காட்டப்பட்டிருக்கு. அதில் வெளி வழி ஒன்றிலிருந்து வெளியேறும் பகுதி சேர்வை எக்ஸும், வெளி வழி 4லிருந்து வெளியேறும் பகுதியில் சேர்வை வையும், வெளி வழி 6லிருந்து வெளியேறும் பகுதியில் சேர்வை ஜெட்ஸும் பொதுவாக அடங்குகிறது. ரைட், ஓகே. என்ன சொல்றாருன்னா வெளி வழி ஒன்றுன்னு சொல்லக்கூடியது இங்க தொப்பில இருக்கு. அதை வந்து எக்ஸ் என்று சொல்லி ஒரு சேர்வை வந்து வெளியேறுதான். அது மாதிரி வெளி வழி 4 என்று சொல்லக்கூடிய இடம் இங்க இருக்குது. அங்க வந்து y என்று சொல்லக்கூடிய வெளி வழி 4ல வந்து y என்று சொல்லக்கூடிய ஒரு சேர்வை வெளியேறுதான். ரைட், அடுத்தது வெளிவழி 6ல இருந்து செட் என்று சொல்லக்கூடிய ஒரு சேர்வை வெளிவழி 6ல இருந்து அது இங்க கீழே இருக்குது. அது வந்து செட் என்று சொல்லக்கூடிய ஒரு சேர்வை வெளியேறுது. கச்சா எண்ணெய் வந்து இங்க உள்நோக்கி அனுப்பப்படுது. இந்த பகுதியில வந்து கச்சா எண்ணெய் அனுப்பப்படுது. அது வளத்துக்கும் சுத்திகரிப்பு செய்யப்படுது. ரைட், ஓகே. இதுதான் பிரச்சனை. முதலாவது கேள்வி கச்சா எண்ணெயில் ஏராளமாக, ரைட், முதலாவது கேள்வி கச்சா எண்ணெயில் ஏராளமாக அடங்கும் சேதன சேர்வை கூட்டத்துக்கு வழங்கப்படுகிற பொதுவான பெயர். ரைட், பொது பெயர். கச்சா எண்ணெய் எண்ணெய் என்றாலே ஒரு எரிபொருள் தான். எண்ணெய் என்றது பாருங்க, இப்ப பெட்ரோல் டீசல் மாதிரி ஒரு எரியக்கூடிய பதார்த்தம். எண்ணெய் கச்சா எண்ணெய் உதிரி எரி, குப்பை எரிக்கிறதுக்கோ அல்லது அடுப்பு எரிக்கிறதுக்கோ பயன்படுத்தலாம். எரிபொருள் மாதிரி மண்ணெண்ணெய், பெட்ரோல் டீசல் மாதிரி அது ஒரு எரிபொருள் மாதிரியான ஒரு பொருள். அதுக்கு கொடுக்கக்கூடிய பொது பேர் என்ன? ஹைட்ரோ கார்பன். ரைட், ஹைட்ரோ கார்பன் இருந்தாலும் எரியும். எரியக்கூடியது என்றாலும் ஹைட்ரோ கார்பன் சேர்வை தான். அப்ப ஐதரோ கார்பன் சொல்ற ஐதரோ கார்பன் சேர்வை அதான் பொதுவான பெயர். அல்லது நீ உனக்கு விளங்குற மாதிரி கதைக்கலாம். ஹைட்ரோ கார்பன் சேர்வை கொடுக்கிறது ஒரு பொதுவான பெயர். அல்லது அட்கேன்கள், அட்கேன் வகை கூட்டத்தை சேர்ந்தது. ஹைட்ரோ கார்பனுக்குள்ளேயே அட்கேன் வகை கூட்டம், அட்கீன் அட்கைன் என்று 3 கூட்டம் இருக்குது. அதாவது அட்கேன் வகை கூட்டங்கள் தான் இந்த கச்சா எண்ணெய்கள். ரைட், ஓகே. மேற்குறித்த அரணில் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்படும் நுட்ப முறை என்ன? நுட்ப முறையில வந்து இங்க கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்படும். காட்சி வடித்தல் நுட்ப முறை எழுதியலாது. இதுல வந்து முழுமையாக காட்சி வடிக்குதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமா காட்சி, என்ன மாதிரி காட்சி வடித்தல் கேட்டால் இது வந்து நுட்ப முறை வந்து பகுதிபட காட்சி வடித்தல். முழுமையாக காட்சி வடிக்கிறதுல பகுதிபட காட்சி வடித்தல் நுட்ப முறை பயன்படுத்தப்படும். பகுதிபட காட்சி வடித்தல் நுட்ப முறையில தான் இங்க கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்படும். ரைட், அடுத்த 3வது கேள்வி
XYZ ஆகிய சேர்வைகளின் கொதிநிலைகள் முறையே TX, TY, TZ ஆகும். அவற்றை வந்து ஏறு வரிசையில் எழுதுங்க. இங்கே கொதிநிலைகள் XYZல இருக்கக்கூடிய கொதிநிலைகள் காட்டப்படுது. அந்த கொதிநிலைகள் வந்து எங்களுக்கு ஏறு வரிசையில எழுத சொல்லி கிடக்கு. அப்ப இருக்கிறதுலயே பெரிய கொதிநிலை எங்க இருக்க மாட்டேங்கிறால் செட்ல இருக்கு. நீங்க தான் அடிப்போகுது. டேங்குடைய ப்ரெஷர் வந்து கூட இங்க. அப்ப இங்க தான் ஹீட் வந்து கூடவா இருக்கு. கொதிநிலை வந்து இங்க செட் சேர்வைக்கு தான் கூடவாக இருக்கும். அதுதான் பெரிய கொதிநிலையில் இருக்கும். அடுத்ததுங்க வைக்கு இருக்கும். அடுத்த ஹீட் வந்து இங்க வந்து அப்ப போக இல்லை மேல் நோக்கி போக கொதிநிலை வந்து குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப அந்த இது வந்து ஏறு வரிசையில் எழுதுன்னு கேட்டால் எப்படி எழுதலாம்? அந்த XY சட்டி கொடுக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து இப்படி கொடுக்கலாம். TX, TY, TZ கொடுத்துருக்க வெப்பநிலையை அது ஏறு வரிசையில் எழுதுன்றால் எப்படி எழுதலாம்? TX அதான் முதலாவது குறைஞ்சது டொப்பில் இருக்குது. அடுத்தது வெப்பநிலை கூடினது வந்து TYக்கு வெப்பநிலை கூட. ரைட். அடுத்த வெப்பநிலை கூட தொங்கல் அடியில் இருக்கக்கூடியதான் அதிகூடிய வெப்பநிலை இருக்கு. TSAT செட் சேர்வையில் வந்து பாருங்க டெம்பரேச்சர் வெப்பநிலை கொதிநிலை வந்து கூட கொதிநிலை வெப்பநிலைன்றது கொதிநிலைன்னு சொல்லுவேன். ப்ரெஷர்ல இருக்க போது அடிப்பகுதி போக பெரிய ப்ரெஷர்ல இருக்க போது அப்ப கொதிநிலை வந்து அதனுடைய கொதிநிலை பதார்த்தம் வந்து கூட, அதாவது வெப்பமாகறதுக்கு நிறைய வெப்பத்தை கொடுக்க வேணும். வெப்பமாக்கணும் என்றால் நிறைய வெப்பத்தை கொடுக்கணும். அதுதான் கொதிநிலை என்று சொல்றது. ரைட். அப்ப கொதிநிலை கூடின யாருக்குன்னு கேட்டால் TSAT, TY, TX இந்த உடலாம் கொடுத்தீங்கன்னா சரி. TXக்கு தான் ஆக குறைவு, TX டொப்பில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஆக குறைவான கொதிநிலை. இங்க வந்து அடுத்த மீடியம், இங்க வந்து மேக்சிமம் கொதிநிலை. ரைட். ஓகே. அடுத்து ஐவி கேள்வி. எக்ஸானது ஒரு கார்பன் அணு உள்ளதும் கார்பனையும் ஐதரசனையும் மாத்திரம் கொண்டதுமான ஒரு சேர்வையாகும். எக்ஸ் என்று சொல்லக்கூடிய சேர்வை டொப்பில் இருக்கக்கூடிய இந்த சேர்வை எக்ஸ்ன்றது ஒரு கார்பன் அணு உள்ளதும் ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் அங்க இருக்க போகுது. ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்க போகுது. கார்பனையும் ஐதரசனையும் மாத்திரம். ரைட். ஒரே ஒரு கார்பன் அணுவோட கார்பனையும் ஐதரசனையும் மாத்திரம் கொண்டதுமான ஒரு சேர்வை, ஒரு ஹைட்ரோ கார்பன் சேர்வை. ஒரு எக்ஸ் மூலக்கூறின் குற்று புள்ளடி படத்தை வரை. ரைட். ஒரு குற்று கார்பன் ஒரு அணு கார்பனையும் ஐதரசனையும் கொண்ட ஒரு ஹைட்ரோ கார்பன் சேர்வையா இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு குற்று புள்ளடி படம் வரை என்று கேட்டால் ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்க போகுது. ரைட். ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்கு வந்து 4 ஹைட்ரஜன் 4 மூலிலையும் இருக்கும். கார்பன் வந்து 4 கூட்டம் இருக்கும். அப்ப எப்படி இந்த குற்று புள்ளடி படம் வரை என்றால் இங்க வரை என்பார் சி இங்க இருக்க போகுது. கார்பன் ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்க போகுது. கார்பன்ல வந்து 4 பக்கமும் வந்து ஹைட்ரஜன் இருக்க போகுது. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ரைட். இங்க ஒரு ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் இருக்க போகுது. இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் கார்பன் வந்து நான் புள்ளடியில காட்டுறேன், ஹைட்ரஜனை குற்றுப்புள்ளியில காட்டுறேன். ரைட். கார்பனுடைய 4ஆம் கூட்டத்துல வந்து கார்பன் வந்து ஒரு 4ஆம் கூட்டம் மூலமன்றபடியா கார்பன் இறுதியோட வலவள ஓட்டுல வந்து 4 லத்திரங்கள் இருக்கும். அப்ப 4 லத்திரங்களும் ஹைட்ரஜனுடைய வலவள ஓட்டுல 1 லத்திரம் இருக்கும். அந்த 1 லத்திரனோட பங்கிடப்பட்டு ஒரு சேர்வையா குற்றுப்புள்ளி படத்துல சேர்வையா இருக்கும். ரைட். அப்ப ஒரு புள்ளியும் ஒரு புள்ளடியும், அது மாதிரி ஒரு புள்ளியும் ஒரு புள்ளடியும், அது மாதிரி ஒரு புள்ளியும் ஒரு புள்ளடியும் 4 பக்கமும் ஒரு புள்ளியும் ஒரு புள்ளடியும் போட்டுவிட்டு 4 பக்கமும் கார்பனை கருவினா எனக்கு CH4 என்ற ஒரு சேர்வை கிடைக்கும். ரைட். CH4 தான் இதனுடைய சேர்வை. ரைட். அப்ப மூலக்கூறு புள்ளடி படத்தை உனக்கு கேட்டது எக்ஸ் மூலக்கூட்டின் குற்று புள்ளடி வரைபடம். குற்றும் இருக்கணும் புள்ளடியும் இருக்கணும். ஒரு குற்றையும் ஒரு புள்ளடியும் சேர்த்து ஒரு படத்தை கருனா அதுதான் இந்த படம். ரைட். ஓகே. அடுத்த 5வது சேர்வை எக்ஸின் ஒரு மூலானது ஒட்சிஜன் வாயுவில் முற்றாக தகனமடைவதற்குரிய சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு எழுது. சேர்வை எக்ஸில இருக்கிற ஒரு மூலளவு சேர்வை வந்து ஒட்சிஜன் வாயுவோட முழுமையா தாக்கம் அடைகிறதுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு எழுது. அப்ப CH4 தானே இது. CH4 தானே. CH4 வந்து எனக்கு O2 தாக்க போகுது. O2 தாக்க போகுது. தாக்கம் அடைஞ்சால் அது என்ன மாதிரி எனக்கு ரிசல்ட் தரும்? இங்க C இருக்கு, அங்க O2 இருக்கு. அப்ப CmO2 சேர்ந்து ஒரு CO2 வரும். பிளஸ் என்ன வரும்? H2O தண்ணி வரலாம். H2O H இருக்கு O இருக்காகவே H2O வரலாம். அப்ப இது சமப்படுத்தணும். அணுக்களை வந்து சமப்படுத்தணும் என்ன செய்யலாம்? இங்க ஒரு 2 போடு. முதல் வாயுவை சமப்படுத்துறது இங்க ஒரு 2 போடு. 4 ஆக்சிஜன் இருக்குது. ரைட். 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்ப இங்க 2 இருக்குது. அப்ப ஓகே, இங்க 2 போட்டினால் சரி 2 ஆக்சிஜன், இங்க 2 கார்பன் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன், அப்ப இங்க 2 4 ஆக்சிஜன். சரி. ரைட். சமப்படுத்து. அடுத்தது இந்த கார்பன் சரி ஒன்று பார்க்க மாட்டா. இங்க ஒரு கார்பன், அங்கால ஒரு கார்பன் சரி. ரைட். அடுத்த ஹைட்ரஜன் சரி ஒன்று பார்த்தா இங்க 4 ஹைட்ரஜன், அங்காலையும் 2 4 ஹைட்ரஜன் சரி, ஆக்சிஜன் சரி, கார்பன் சரி. ஆகவே சமப்படுத்தியாச்சு. பௌதிக நிலைகளை குறிச்சு விடு. எல்லாமே கேஸ் நிலையில தான் இருக்கும். சகலதுமே கேஸ், எல்லாத்துக்குமே கேஸ் நிலையில தான் இருக்கும். ரைட். அதை குறித்து விட்டீர்கள். சரி. அப்ப இதுதான் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு. முழுமையாக தாக்கம் அடைகிறது. CH4 வந்து முழுமையாக தாக்கம் அடைகிறதுக்கு, ஒட்சிஜனோட முழுமையாக தாக்கம் அடைகிறதுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு CH4 கேஸ் நிலையில் இருக்குது. பிளஸ்
2 O2ஓட கேஸ் தாக்கம் அடைஞ்சு அடுத்தது CO2 கேஸையும் H2O நீரை H2O கேஸை நீராவியா தண்ணி வர, அதாவது கேஸ் தண்ணி வந்து ஒரு வாயு நிலையில இருக்கு அப்படின்னா நீராவி மாதிரி எல்லாமே ஆவியா போயிடும். தாக்கம் அடைய கூட எல்லாமே ஆவியா போயிடும். இப்படித்தான் அதன் சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு இருக்கு. ரைட், ஓகே. அரணின் வெளிவழி ஏழிலிருந்து வெளியேறும் பொருள் வீதி அமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது. அப்பொருளை பெயரிடு. அரணினுடைய வெளிவழி 7, இந்த கடைசியா வரக்கூடியது 7வது வெளிவழியிலிருந்து வரக்கூடிய பதார்த்தம், கடைசியாக இந்த டேங்கில இருந்து வரக்கூடிய பதார்த்தம் வந்து வீதிகளை அமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதான். வீதிகள் அமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற கச்சா எண்ணெய் வகையை சேர்ந்தது இது தார். அந்த கருப்பு கலர்ல இருக்கு, டயர்களை எரிச்சு எடுப்பாங்க. தார், இந்த தார்ன்றது ரோட்டுகள் போடைக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பதார்த்தம். இது வந்து தான் இந்த வீதி அமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிற கச்சா எண்ணெய் வித்திருப்புல கடைசியா வர பொருள். ரைட், ஓகே. அடுத்தது கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பில் சூழலுக்கு விடுவிக்கப்படத்தக்க வாயு நிலையில் உள்ள கூறுகள் காரணமாக ஏற்படும் ஒரு சூழல் பிரச்சனையை குறிப்பிடும். இப்ப கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பில் வந்து பாருங்கோ, சூழலுக்கு விடுவிக்கப்படுகிற பதார்த்தம் கச்சா எண்ணெய் வித்திருப்பில் கட்டாயம் சூழலுக்கு அந்த எரிபொருள் பதார்த்தங்கள் உற்பத்தி பிரித்தெடுப்பு சுத்திகரிப்பு நடக்கக்குள்ள கட்டாயம் அங்க சூழலுக்கு கொஞ்சம் வாயுக்கள் விடுவிக்கப்படுது. அந்த வாயுக்களால வந்து சூழல் ஏற்படக்கூடிய சூழல் பிரச்சனை உண்ட சொல்லி கிடக்கு. என்ன பிரச்சனை வரும் என்று கேட்டால், முதலாவது அமிலமழை வாரது. அமிலமழை, அந்த சூழல் பிரச்சனை அமிலமழை, அந்த பின்னுக்கு அந்த பாடத்தில் ஒன்று படிச்சிருப்போம். அமிலமழை வாரதுக்கான காரணமான எல்லாமே ஹைட்ரோகார்பன்கள் தான். என்ன அப்ப அமிலமழை வாரது ஒரு காரணமா சொல்லலாம். அல்லது பூகோள வெப்பமுறலுக்கு காரணமான அந்த பச்சை வீட்டு விளை வாயுக்கள், அல்லது ஒளிர் ரசாயன தூமம். ரைட், சாரி, பச்சை வீட்டு வாயுகள் நீ சொல்லிடாதீங்க. ரைட், மன்னிச்சுக்கொள். இந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பில் வரக்கூடிய வாயுகள் பச்சை வீட்டு வாயுகள்னு சொல்லலாது. அமிலமழை பெய்கிறது ஒரு பிரச்சனை வரும், பூகோளமயமாக்கல் பிரச்சனை கொண்டு வரும். மற்றது ரசாயன தூமம், அந்த ஒளி ரசாயன ஊடுபுவ விடுற மாதிரி ஒரு புகை, ரசாயன புகை. ரைட், ஒளி ரசாயன புகை வெளியேற்றப்படும். இப்படி ஒரு காரணத்தை நீ சொல்லாம, சூழல் பிரச்சனை சொல்லாம தவிர பச்சை வீட்டு விளைவு வாயுக்களை சொல்ல முடியாது. அது வந்து கச்சா எண்ணெய் வித்திருக்கும், அதுக்கு சம்பந்தமே இல்லை. ரைட், அதை சொன்னா உனக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்தது அதே 6வது கேள்வியினுடைய பி பார்ட் கேள்வி ஒன்று. ரைட், பார்ப்போம். ஓகே, 6வது கேள்வியினுடைய பி பார்ட் கேள்வியை வாசி. ஏ ஒரு வெண் அமிலமாக இருக்கும் அதே வேளை பி ஒரு வெண் மூலமாக. ஏ என்றவர் ஒரு வெண் அமிலமாக இருக்கிற அதே வேளை பி என்றவர் ஒரு வெண் மூலமாக இருக்குது. ஏக்கும் பிக்கும் இடையே நடைபெறும் தாக்கத்தில் இது விளைவு பொருட்கள் உண்டாகின்றது. இப்ப ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு வெண் அமிலமும் பி என்று சொல்லக்கூடிய ஒரு வெண் மூலமும் தாக்கமடையக்குள்ள ஒரு விளைவு பொருட்கள் 2 வருதான். 2 விளைவு பொருட்கள் வருதான். அவற்றில் ஒரு விளைவு பொருள் சோடியம் குளோரைடு. கட்டாயம் அமிலமும் மூலமும் தாக்கமுற்றால், அமிலமும் காரமும் தாக்கமுற்றால் கட்டாயம் ஒரு உப்பும் தண்ணியும் வர வேணும் என்று நாங்கள் கடந்த வகுப்புல பாடத்திலையும் படிச்சிருக்கிறோம், எக்ஸாம் பேப்பர் செய்யக்களையும் பார்த்துருக்கோம். ரைட், அப்ப வெண்ணமிலமும் வெண்ணமிலமும் வெண் மூலமும் தாக்கமுற்றால் கட்டாயம் என்ற ரெண்டுமே வெண் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அமிலமும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காரமும் ரெண்டும் தாக்கமுற்றால் கட்டாயம் ஒரு உப்பு வர வேணும், சோடியம் குளோரைடு வருது. அதே நேரத்தில் கட்டாயம் ஒரு தண்ணியும் விளைவு பொருளா வர வேணும். ரைட், ஓகே. முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஏபி ஆகிய சேர்வைகளின் ரசாயன சூத்திரங்களை எழுது. ரைட், ஏ ஒரு வெண் அமிலம், பி ஒரு வெண்காரம். அப்ப வெண் அமிலத்துக்கும் வெண்காரத்துக்குமான ரசாயன சூத்திரங்களை எழுது. ரைட், ஏ நீ எழுதலாம். வெண் அமிலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் HCl, HCl என்று சொல்லக்கூடிய அமிலத்தை எழுதலாம். காரம், வெண்காரத்துக்கு நீ எழுதலாம் மூலம், வெண் மூலம் அல்லது வெண்காரம் என்று சொல்லுவோம். பியை வந்து எழுதலாம் NaOH, சோடியம் ஹைட்ரோக்சைடு, ஒரு வெண்காரம். ரைட், அதுக்கான எக்ஸாம்பிள் நீ ஒரு சேர்வைகளுக்கான ரசாயன சூத்திரத்தை எழுதி போட்ட. ரைட், அப்ப ஏக்கும் பிக்கும் நடைபெறுகிற தாக்கத்தின் போது மற்ற விளைபொருளாக உண்டாகும் சேர்வையை பேரிடு. இப்ப ஏயும் பியும் தாக்கமுற்றால் உண்டாகக்கூடிய மற்ற விளைபொருள் என்ன நான் சொன்னான். அமிலமும் காரமும் தாக்கமுற்றால் உப்பும் தண்ணியும் பெற வேணும். என்ன NaCl-ம் அதோட பிளஸ் நீரும் பெற வேணும். ரைட், நடைபெறும் தாக்கத்தில் மற்ற விளைபொருளாக உண்டாகும் சேர்வையை பேரிடுகிறால் H2O அல்லது நீர் ரெண்டு போட்டாலும் சரி, நீரும் உப்பும் தான் பெற வேணும் அமிலமும் காரமும் தாக்கமுற்றால். ரைட், ஓகே. அடுத்தது 3வது ஏக்கும் பிக்கும் நடைபெறும் தாக்கத்தில் மேலே 2இல் நீங்கள் குறிப்பிட்ட சேர்வை உண்டாகும் விதத்தை சுருக்கமாக விளக்கு. இந்த நீர் வந்து எப்படி உண்டாகும் இருக்கிறேன். இப்ப HCl அமிலத்துல வந்து H+ அயன்கள், NaOH அமிலத்துல OH இருக்குது. ரைட், ரெண்டும் சேர்ந்து தண்ணி. இப்ப HCl வந்து பாருங்க நீட் கரைசல் நிலையில், HClன்றது வெண் அமிலம் தானே. அப்ப நீர் கரைசல் நிலையில H+ அயன்களை விடுவிக்கப்படும். HCl இருந்து வரும். அது NaOH என்றது ஒரு காரம், NaOH இருந்து OH- வரும். அப்ப இங்க பாரு, இங்க ஒரு H இருக்கு, இங்க ஒரு H இருக்கு. அப்ப 2 H அயன்கள், அங்கால ஒரு O, H2O. H2Oன்றது என்ன? நீர். அப்ப அது எப்படி உருவாகுதுன்னு கேட்டால், வெண் அமிலத்தில் உள்ள HCl என்று சொல்லக்கூடிய வெண் அமிலத்தில் உள்ள H+ அயன்களும் NaOH என்று சொல்லக்கூடிய வெண் காரத்தில் உள்ள OH அயன்களும் சேர்ந்து நீர் மூலக்கூறை உருவாக்குது என்ற கருத்து என்றால் சரி. ரைட், ஓகே. அடுத்தது
ஏயிற்கும் பியிற்கும் இடையே இங்க 4வது கேள்வி. ஏயிற்கும் பியிற்கும் இடையே நடைபெறும் தாக்கத்துடன் தொடர்பட்ட வெப்ப மாற்றத்தை துணிவதற்கு ஒரு ரசாயன தாக்கங்களுக்கு இடையிலான வெப்ப விளைவுகள் சார்ந்த ஒரு கேள்வி, தெர்மோகெமிஸ்ட்ரி கேள்வி. ரைட். ஏயிற்கும் பியிற்கும் இடையே நடைபெறும் தாக்கத்துடன் தொடர்பட்ட வெப்ப மாற்றத்தை துணிவதற்கு தயார் செய்த ஒரு ஒழுங்கமைப்பு படத்துல காட்டப்பட்டிருக்கு. ரைட். இவ்வொழுங்கமைப்பில் வெப்ப இழப்பை குறைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உத்தி என்ன? நம்ம படத்துல என்ன நடக்கணும் பார்ப்போம். படத்தை பாருங்கோ. வெப்ப காவலிடப்பட்ட ஒரு பதார்த்தம் என்று பாத்திரம் என்று சொல்லி கல்வனோமானி கல்வனோமானி கிடையாது, இது வெப்ப காவல் செய்யப்பட்ட ஒரு பதார்த்தம். ரைட். ஒரு வெப்ப காவல் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை சொல்லிக்கிற. ரைட். இங்க வந்து தாக்க கலவை, என்ன கலவையை வந்து இருக்க போடணும்? அமிலம் மூலம் சேர்ந்த ஒரு கலவை இருக்க போடுது. ரைட். இங்க வந்து ஒரு கண்ணாடி கோலால தான் கலக்குவோம். கலவையை வந்து கலக்கி விடுறதுக்கு இந்த கண்ணாடி கோல். ரைட். இது வந்து ஒரு கண்ணாடி கோல். ரைட். அங்கே வந்து வெப்பமானி, கலவையினுடைய வெப்பத்தில் வர்ற மாற்றத்தை அளக்கிறதுக்கு வெப்பமானியை பயன்படுத்துவோம். ரைட். எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ ஒன்று கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஏக்கும் பிக்கும் இடையே நடைபெறும் தாக்கத்துடன் தொடர்பட்ட வெப்ப மாற்றத்தை துணிகிறதுக்கு தயார் செய்யப்பட்ட ஒழுங்கமைப்பு தரப்பட்டிருக்கு. இவ்வொழுங்கமைப்பில் வெப்ப இழப்பை குறைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உத்தி என்ன கேட்டால் வெப்பம் காவலிடப்பட்ட பாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரைட். வெப்பம் காவல் இடப்பட்ட பாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்ற ஒரு இதை சொல்லலாம். அல்லது 2 ரெஜிபோமை வைக்கலாம், அல்லது கார்ட்போர்ட் மட்டையால மூடலாம். சூழலுக்கான வெப்ப இழப்பை குறைக்கிறதுக்கு கார்ட்போர்ட் மட்டையால மூடலாம். அது இங்க பயன்படுத்தப்படலை, நீ அதை சொல்லலாம். ரைட். இங்க பயன்படுத்தப்பட்டது ஒழுங்கமைப்பில் வெப்ப இழப்பை குறைக்க பயன்படுத்தப்பட்ட உத்தி என்று கேட்டால் வெப்பம் காவலிடப்பட்ட பாத்திரம் மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லது வேறு என்ன செய்யலாம்னு கேட்டால் மரத்தூள் அடங்கிய ஒரு இதை பயன்படுத்தலாம், அல்லது கார்ட்போர்ட் அட்டையை பயன்படுத்தலாம், அல்லது மூடிவிடலாம். சூழல், அதாவது தொகுதி என்ற தாக்கம் நடக்கிற இந்த பகுதிக்கும் சூழலுக்கு மேல ஒரு மறைப்பா போடுறது, வெப்ப காவலியா போடுறது. அதுக்கு இங்க பயன்படுத்தப்பட்ட உத்தி என்ன கேட்டா இங்க பயன்படுத்தப்பட்டது வெப்ப காவல் செய்யப்பட்ட பாத்திரம் மட்டும். அப்ப நீ எழுத வேண்டிய விட வெப்ப காவல் செய்யப்பட்ட பாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதான் உத்தி. அடுத்தது பீப் கேள்வி. ஒழுங்கமைப்பில் ஏற்படும் வெப்ப இழப்பை மேலும் குறைப்பதற்கு நீங்க மேற்கொள்ளத்தக்க ஒரு நடவடிக்கை. இன்னும் இதை குறைக்கணும் என்ன செய்யலாம்னு கேட்டா நீ எழுதலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மூடி விடுறது. ரைட். இதை வந்து ஒரு கார்ட்போர்ட் அட்டையால மூடி விடலாம். மூடி விட்டா என்ன நடக்கும்? தொகுதிக்கு நடக்கிற வெப்பம் வெளியே செல்லாது. அப்ப தொகுதிக்குள்ளேயே முத்த வெப்பமும் இருக்கும். தொகுதியில இருந்து இருக்கிற வெப்பம் வந்து சூழலுக்கு விடுவிக்கப்படக்கூடாது. அப்பதான் வினைத்திறனா நடக்கும் இந்த தாக்கம். அப்ப வந்து கார்ட்போர்ட் அட்டையால மூடி விடலாம், ரெஜிபோம் துண்டால மூடிடலாம். ரெஜிபோம்கள் இந்த கார்ட்போர்ட்டுகள் மரத்தூளால செய்யப்பட்ட பாத்திரங்கள், மரப்பலகைகள் எல்லாம் வரும், ஈஸியா வெப்பத்தை கடத்தாதாங்க. காய்ந்த மரப்பலகை. ரைட். மற்றது இந்த ரெஜிபோம் துண்டு, கார்ட்போர்ட் மட்டை, இதுகளால மூடி விடுறது வந்து இது ஒரு உத்தி. இதுவுமே உத்தி தான், வெப்பத்தை வந்து வெளியேற்றாத ஒரு உத்தி. அப்ப கேட்டப்பட்ட கேள்வியப்பார் பீபாட் கேள்வியப்பார். ஒழுங்கமைப்பில் ஏற்படும் வெப்ப இழப்பை மேலும் குறைப்பதற்கு, இன்னும் வெப்ப இழப்பை குறைக்கணும்னா வெப்பம் வெளியில போகக்கூடாண்டா என்ன செய்யலாம்? ஒரு கார்ட்போர்ட் மட்டையால மூடி விடலாம், அல்லது ஒரு ரெஜிபோம் துண்டால மூடி விடலாம், அல்லது ஒரு வெப்ப காவல் பதார்த்தத்தால மூடி விடலாம். ஏதோ ஒரு வகையை சொல்லி செய்து விடலாம். தொகுதி என்ற இந்த தாக்கம் நடக்கிற பகுதிக்கும் வெளிச்சூழலுக்கும் எந்த ஒரு வெப்ப தொடர்பும் சக்தி தொடர்பும் இருக்கக்கூடாது. வெப்ப சக்தி வந்து பரிமாறக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு தடையா போடும். வெப்ப காலை பதார்த்தத்தை பயன்படுத்தி ஒரு தடையா போடும். அதுல ஏதாவது உத்தின்னு சொல்லிவிடலாம். ரைட். ஓகே. அடுத்து சம செறிவுகளை கொண்டு அமிலக்கரைசல் ஏயிலிருந்தும் மூலக்கரைசல் பியிலிருந்தும் 50 சென்டிமீட்டர் வீதம் எடுக்கப்பட்டு மேற்கூறிய ஒழுங்கமைப்பிலிட்டு கலக்கப்பட்டது. இங்கு ஏற்படும் வெப்பநிலை வித்தியாசம் 10 பாகை சி என துணியப்பட்டது. ரைட். இங்க என்ன நடக்க போனால் ஒரே செறிவுகள் வந்து சமனாக இருக்கக்கூடிய ஒரு அமிலக்கரைசலை, HCl அமிலக்கரைசலை, மூலக்கரைசல் NaOH காரக்கரைசலையும் 50 சென்டிமீட்டர் கியூப் என்று சொன்னால் கன அளவு V = 50 சென்டிமீட்டர் கியூப் கன அளவுள்ள 2 ஒரே கன அளவுள்ள ரைட் எடுக்கப்பட்டு அமிலக்கரைசலும் காரக்கரைசலும் எடுக்கப்பட்டு மேற்கூறிய ஒழுங்கமைப்பில் இட்டு கலக்கப்பட்டது. அந்த ஒழுங்கமைப்பில் போட்டு கலக்கிறாங்க. ரைட். இங்கே ஏற்படுகிற வெப்பநிலை டெல்டா தீட்டா, வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம். ரைட். டெல் தீட்டா 10 பாகை சி சேஞ்ச் ஆகியிருக்குது வெப்பநிலையில். ரைட். என துணியப்பட்டது. முதலாவது கேள்வி, மேற்குறித்த வெப்பநிலை வித்தியாசத்தை துணிவதற்கு பெற வேண்டிய வாசிப்பு. மேற்குறித்த வெப்பநிலை வித்தியாசத்தை துணிவதற்கு, ரைட், இந்த வெப்பநிலை வித்தியாசத்தை துணிகிறதுக்கு பெற வேண்டிய வாசிப்புகள் என்னென்ன வாசிப்புகளை பெற வேண்டும். ரைட். முதலாவது இந்த HCl NaOH ஆரம்ப வெப்பநிலையை துணிய வேணும். முதலாவது என்னென்ன வாசிப்புகள் வர வேண்டும் என்றால் இந்த NaOH மற்றும் HCl ஆகியவற்றின் ஆரம்ப வெப்பநிலையை துணிய வேண்டும். ரைட். ஆரம்ப வெப்பநிலை என்னன்றதை வெப்பமானியை பயன்படுத்தி அந்த ஆரம்ப வெப்பநிலை, அந்த கலவையினுடைய அந்த NaOH HCl என்ற கலவையினுடைய ஆரம்ப வெப்பநிலையை துணிய வேண்டும். ரைட். அடுத்தது கலக்கப்பட்ட பின்னர் அந்த உயர் வாசிப்பு கலக்கப்பட்ட பின்னர் இப்ப கலக்க முதல் இருக்கக்கூடிய ஆரம்ப வெப்பநிலையை துணிய வேணும். இந்த கலவையை வந்து NaOH HCl ஆரம்ப வெப்பநிலை என்னன்றதை துணிஞ்செடுக்க வேணும் தனித்தனி. ரைட்.
துணிஞ்சு எடுத்து போடும். அது வந்து ஆரம்பம், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை. இப்ப ரெண்டையும் கலக்கினா அப்புறம் ஒரு வெப்பநிலையில மாற்றம் வந்துடும். அப்ப கலக்கப்பட்ட பின்னர் NaOH-ம் HCl-ம் கலக்கப்பட்ட பின்னர் இறுதி உயர் வாசிப்பு, வெப்பமானியினுடைய உயர் மேக்சிமம் வாசிப்பு என்னன்றது இருக்கும். அதான் இறுதி வெப்பநிலையா இருக்க போகுது. அப்ப ரெண்டையும் எடுத்து தான் இந்த டெல்டா டீட்டா 10 என்ற சேஞ்ச நாங்கள் அளந்தெடுக்க வேணும். அது கேட்கப்பட்ட கேள்வி என்ன, மேற்குறித்த வெப்பநிலை வித்தியாசம் இந்த 10 எப்படி துணியப்பட்டது என்றால் ரெண்டு வாசிப்புகள் எடுக்கணும். ஒன்று NaOH மற்றும் HCl-னுடைய ஆரம்ப வெப்பநிலையை துணிய வேணும். அடுத்தது கலக்கப்பட்ட பின்னர் NaOH-ம் HCl-ம் கலக்கப்பட்ட பின்னர் வெப்பத்தில் ஒரு மாற்றம் வரும். வெப்பம் வந்து விடுவிக்கப்படும். ஆகவே வெப்பத்தில் ஒரு மாற்றம் வரும். வெப்பநிலை கூடும். ரைட், வெப்பம் விடுவிக்கப்பட்டால் வெப்பநிலை கூடும். அது எவ்வளவுக்கு கூடுதுன்றதை வந்து நாங்கள் வெப்பமானியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி கொடுக்கும்போது மேக்சிமம் எவ்வளவுக்கு கூடுதுன்றது வரைக்கும் பார்க்கணும். இடையில டக்குன்னு எடுக்கக்கூடாது. எவ்வளவுக்கு மேக்சிமம் கூடுதுன்ற வரையும் பார்த்தா அதுதான் அதனுடைய உயர் வெப்பநிலை. தெளிவாக சொல்லணும். வெப்பமானியின் உயர் வாசிப்பை பெற வேண்டும். இறுதி வெப்பநிலையா பெற வேண்டும். இறுதி வெப்பநிலையில இருந்து ஆரம்ப வெப்பநிலை மைனஸ் பண்ணா வெப்பநிலை ஏற்பட்ட மாற்றம் வரும். ரைட், ஓகே. அது அடுத்தது பி பார்ட் கேள்வி. மேற்குறித்த தாக்கத்துடன் தொடர்பட்ட ஏற்படும் வெப்ப மாற்றத்தை கணிக்க. தாக்க கலவையின் தன்வெப்ப கொள்ளளவு 5000, அதன் அடர்த்தி வந்து 1 எடுக்க சொல்லி கிடக்கு. அப்ப எவ்வளவு வெப்ப மாற்றம், வெப்ப சக்தியில வந்த மாற்றம் எவ்வளவு, இந்த கலவையினுடைய மேற்குறித்த தாக்கத்துடன் தொடர்பட்ட அந்த கலவையினுடைய வெப்ப மாற்றம் என்னன்றதை கால்குலேட் பண்ண சொல்லி கிடக்கு. ரைட், நான் அதை செஞ்சு காட்டுறேன். ரைட், ஓகே. இந்த வெப்ப மாற்றம் நான் Q7 mc θ யூஸ் பண்றேன். ரைட், Q7 mc θ யூஸ் பண்றேன். எனக்கு வெப்பத்தில் ஏற்பட்ட மாற்றம் தான் வேணும். ரைட், கலவையினுடைய மொத்த திணிவு எனக்கு வேணும். ரைட், கலவையினுடைய மொத்த திணிவு. அப்ப 50 சென்டிமீட்டர் கியூப் கனகளவு உள்ள கலவை தான் எடுக்கப்பட்டது. 50 சென்டிமீட்டர் கியூப் உள்ள 2 NaOH-ம் 50 சென்டிமீட்டர், அது மாதிரி 50 சென்டிமீட்டர் கியூப் கனகளவு உள்ள HCl-ம் எடுக்கப்பட்டது. ஆகவே மொத்தம் கலவைக்கு தான் நான் வெப்பம் அளக்க போறேன். கலவையில வந்த வெப்ப மாற்றம் தான் அளக்க போறேன்டா. மொத்தம் ரெண்டும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு கனகளவு, 100 சென்டிமீட்டர் கியூப். ரைட், கனகளவு. எனக்கு திணிவு தானே வேணும். இங்க எம்ன்றவர் என்ன, திணிவு, கலவையின் திணிவு தான் வேணும். அப்ப கலவையின் திணிவு வேணும் என்றால், கலவையின் திணிவு எனக்கு வேணும் என்று சொன்னால் என்ன செய்யலாம், கலவையின் அடர்த்தி தர கலவையின் கன அளவு என்ன. இப்ப கலவையின் திணிவு வேணும் என்றால் அடர்த்தியையும் கன அளவையும் இருக்கும். அப்ப கலவையின் திணிவு வேணும் என்றால் அடர்த்தி வந்து எனக்கு 1 சென்டிமீட்டர் மைனஸ் 3, அடுத்தது கலவையின கன அளவு வந்து 100 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 என்ன. அப்ப இதில் எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு 100 கீழ் 1000 ஒன்றுங்கள் 10 வரும். சுருக்கி எடுத்தா 1 10 வரும். அவ்வளவும் இன்டூ கலவையினுடைய தன்மை எவ்வளவு கேள்வி வச்சிருப்பா 5000 எடுக்க சொல்லி, அப்ப 5000 2 பிளஸ் எடுக்கிறேன். இதுல வந்து 2 எடுக்கிறேன். கலவையின் 50 சென்டிமீட்டர் கியூப் கன அளவுள்ள 2 எடுக்கிறபடியே தான் நான் 100 எடுக்கிறேன். ரைட், அது வந்து 1000 அடர்த்தியால பிரிக்கிறேன். 1000 பிரிச்சு போட்டு துணிவா போடுறேன். ரைட், போட்டேன்னா எனக்கு 5000 கன அளவு தன்வெப்ப பெருக்கிறேன். பெருக்கி போட்டு அங்கால வெப்பநிலை ஏற்பட்ட வித்தியாசம் 10 கெல்வினால 10 பாகைசியால பெருக்கிறேன். அவ்வளோத்தையும் பெருக்கினா எனக்கு கிடைக்கக்கூடிய வெப்பநிலை ஏற்பட்ட மாற்றம் 15 என்றால் 5000. ரைட், 5000 ஜூல் என்ற வெப்ப சக்தியில ஒரு மாற்றம் வந்திருக்குது. ரைட், இந்த கேள்விக்கு எடுக்கப்பட்ட விட என்ன, வெப்ப சக்தி ஏற்பட்ட மாற்றம் என்ன, Q7 5000 ஜூல். ரைட், ஓகே. அடுத்தது மேலே ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள ரசாயன தாக்கத்தின் நடைபெறும் சக்தி மாற்றத்தை வகை குறிப்பதற்கான ஒரு சக்தி மட்ட வரைவை ஒரு சக்தி மட்ட வரைவு, சக்தி மாற்றம் எப்படி வந்ததுன்றதை காட்டுறதுக்கான ஒரு சக்தி மட்ட வரைவை வரைய சொல்லி கிடக்கு. ரைட், வரைவும் சக்தியை காட்டு, சக்தி மட்ட வரைவு தான் கேட்டது. ரைட், இங்க வந்து சக்தியை காட்டு. ரைட், ஓகே. மேல வந்து என்னத்தை போடணும், தாக்கிகளை யார் தாக்கினாக்கள், NaOH அக்யூஸ் நிலையில தாக்கினவர், வேற யார் தாக்கினவர், பிளஸ் HCl அக்யூஸ் நிலையில தாக்கினவர். ரைட், தாக்கிகளை மேல போடணும். அடுத்தது சக்தி மாற்றம், விளைவுகள் என்ன தாக்கின என்ன வந்தார்கள், NaCl அவர் என்ன நிலையில் வந்தவர், அக்யூஸ்ல வந்தவர், பிளஸ் H2O வந்தவர், அவர் லிக்விட் ஸ்டேஜ்ல வந்தவர். ரைட், அப்ப தாக்கியலை மேல போடணும். இங்க வந்து எல்லாம் தாக்கியலை மேல போடணும், விளைவுகளை கீழே போடணும். ஏன்னா தாக்கியல் இருந்தா விளைவுகள் வந்தது. ரைட், அப்ப சக்தி வந்து அப்ப விரைக்குள்ள வந்து சக்தி வந்து எனக்கு வெளியேற்றப்பட்டது. ரைட், சக்தி வெளியேற்றம். ரைட், இங்க சக்தி மாற்றம் எவ்வளவு, டெல்டா H
டெல்டா கியூ ஒன்று போடலாம். சக்தி மேலே 5000 ஜூல் வெப்ப சக்தி வெளியேற்றப்படுது. ரைட், அதை கரைச்சி என்றாலே சரி. இங்கே வந்து ஓகே, அதை கரைச்சி என்றாலே சரி. ஓகே, இப்போ நாங்கள் இது வரைக்கும் இந்த 6வது கேள்வியில் உள்ள எஸ்ஏ பாட்டில் உள்ள 6வது கேள்வியில் உள்ள பகுதியை வந்து முழுமையாக பார்த்துட்டோம். ரைட், நாங்கள் இது வரைக்கும் கடந்த வகுப்புலையும் சேர்த்து நாங்கள் இது வரைக்கும் மொத்தமாகவே இந்த 2020ஆம் ஆண்டு எஸ்ஏ பாட்டை மட்டும் கிளியராக பார்த்துட்டோம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் உள்ள ஒரு கேள்வி, ரைட், அதுவும் ஒரு கெமிஸ்ட்ரி தான், 3வது கேள்வி. ரைட், கெமிஸ்ட்ரி பார்ட், ரசாயனவியல் சார்ந்த ஒரு 3வது ஸ்ட்ரக்சர் பார்ட் கேள்வி வந்து பார்ப்போம். ரைட், ஓகே. கேள்வியாக செய்யுங்க. 3வது கேள்வியினுடைய ஒரு அமைப்பு கொற்றை வகை வினா. ரைட், ஓகே. இங்க பார்ப்போம். இங்க வந்து 3வது கேள்வியினுடைய ஏ பார்ட். ரைட், கேள்வியை பார்ப்போம். PQR என்னும் 3 திண்ம பொருள்களின் சாலக கட்டமைப்புகள் பின்வரும் உருக்களில் தரப்பட்டுள்ளது. PQR எனும் 3 திண்ம பொருள்களின் சாலக கட்டமைப்புகள் பின்வரும் உருக்களில் தரப்பட்டுள்ளது. முதலாவது, அவற்றை இனங்கண்டு அப்பொருள்களினதும் சாலக கட்டமைப்புகளினதும் பெயர்களை பின்வரும் கட்டத்திலிருந்து தெரிந்தெடுத்து உரிய இடத்துல நிரப்ப சொல்லி கிடக்கு. என்ன கேள்வி என்றால், PQR சொல்லி 3 கட்டமைப்புகள் தரப்பட்டிருக்கலாம், திண்ம பொருள்களின் கட்டமைப்பு சாலக கட்டமைப்புகள் தரப்பட்டிருக்கலாம். அதில் பெயர்களை வந்து இதுல இருந்து எடுத்து எழுதட்டாம். ரைட், ஓகே. முதலாவது P. இந்த P வந்து பாருங்க ஒரு அல்பா சைனோட சேர்ந்து. ரைட், ஒரு அல்பா சைன். இது வந்து அல்பா சைனோட சொல்லி கிடக்குது. ரைட், அல்பா சைனோட இந்த பீண்ட கட்டமைப்பு. பீண்ட கட்டமைப்பு என்ன, அது என்ன பேர் என்று. ரைட், பீயால காட்டப்படுற கட்டமைப்பு வந்து வைரம். ரைட், பீயால காட்டப்படுறது வைரம். என்ன, அணுசாலகமா அயன் சாலகமான வைரம் வந்து கார்பன் அணுக்களால் ஆக்கப்பட்டது. என்ன, அப்ப இது வந்து ஒரு அணுசாலகம். ரைட், அடுத்தது கியூவால காட்டப்படுற கட்டமைப்பு. கியூவால காட்டப்படுற கட்டமைப்பு வந்து கேரியத்தினுடையது. கார்பன் ஒரு பிரதிருப்பம். கேரியத்தால ஆகப்பட்ட பென்சில் கூறுகள் செய்யறது. அது வந்து ஒரு அணு. கேரியம்ன்றது கார்பன் அணுவால செய்யப்படும். அது ஒரு அணுச்சாலம் போட்டு கிடாது, கார்பன் அணுவால செய்யப்படும். ரைட், அடுத்தது சி என்றது ஒரு சதுரமுக வடிவமான சேப்பில் இருக்குது. இது வந்து சோடியம் குளோரைடு ஆனது. ரைட், அப்ப சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் என்ன சாலகம், அணுசாலகமா சோடியம் குளோரைட். ரைட், அணுசாலகமா அயன் சாலகமா அயன் சாலகம். சோடியம் இருக்கு, எண்ணெயும் இருக்கு, சிஎல் அயன் சாலகம். ரைட், அயன்களால செய்யப்பட்ட சோடியம் குளோரைட். ரைட், அடுத்து சாலக கட்டமைப்புகள் அல்பா பீட்டா என காட்டப்பட்டுள்ள ரசாயன பிணைப்புகளின் பெயர். இந்த அல்பா பிணைப்பு, அல்பான்றது ஒரு இந்த 2 அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பை வந்து அல்பான்னு காட்டியிருக்கிறார். பீட்டான்னு காட்டியிருக்கார், இங்க காட்டியிருக்கார் பீட்டா. ரைட், இந்த பிணைப்பால காட்டப்படுகிற பீட்டாண்ட பிணைப்பும் அல்பாண்ட பிணைப்பும், இங்க இருக்கிற இந்த 2 கார்பன் அணுக்கள் இடையில இருக்கிற அல்பாண்ட பிணைப்பு என்ன பிணைப்பு, பீட்டாண்ட பிணைப்பு என்ன பிணைப்புன்றது கேள்வி. ரைட், ஓகே. அல்பாவால காட்டப்பட்டிருக்கிற பிணைப்பு வந்து பங்கீடு பிணைப்பு. ரைட், அல்பாவால காட்டப்பட்டது இப்போ அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு, அப்போ பங்கீடு வலு பிணைப்பு. இங்க வந்து அயன்களுக்கு அயன் பிணைப்பு, அயன் பிணைப்பு. ரைட், ஓகே. அடுத்தது பீட்டான்றது இங்க சோடியம் குளோரைடு. ரைட், அங்க வந்து அயன் பிணைப்பு நடக்கப்படும். ரைட், ஓகே. அடுத்தது 3வது கேள்வி. PQR ஆகிய பொருள்களுக்கிடையே ஏ பார்ட் திண்ம நிலையில் மின்னை கடத்துகிற பொருள். இந்த PQRக்குள்ள திண்ம நிலையில மின்ன கடத்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டால் உனக்கு தெரியும், கார்பன் பிரதிருப்பம் Q. ரைட், Q. PQRக்குள்ள யாருன்னு கேட்டா Q தான் எழுதணும். கேரியம் எழுதினாலும் சரிதான். என்னடா PQ கேரியம் விடையில் எழுதி போட்டேன். இந்த விட உனக்கு சொல்ல சரியா இருக்கா, நீ எக்ஸாம்ல செய்ய வருது போட்டீங்கன்னா பிழைச்சு. அப்ப தெளிவா நீ சொல்லணும், Q தான். அவன் கேட்ட கேள்வி PQRல எது வந்து திண்ம நிலையில மின்ன கடத்த முடியாது, Q தான் மின்ன கடத்தும். காரியம் தான் மின்ன கடத்தும். உனக்கு அதுல Q தான் சொல்லி கேள்வி. அப்ப Q தான் நீ போடும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, எப்பொருளுக்கு கூடுதலான வெண்மை இருக்கும். வெண்மையா இருக்கு வைரம். வைரத்தை வந்து வேற அவ்வளவு ஈஸியா உடைக்கல. அது என்ன, அப்ப கூடுதலான வெண்மை தன்மை, வெண்மை என்று சொல்லக்கூடிய அந்த இயல்பு யாருக்கு இருக்குன்னு வைரத்துக்கு இருக்கும். வைரம் என்ன, இங்க பிஆர் ஆகவே PQRல P தான் பாருங்க வெண்மையான பொருள், ஸ்ட்ராங்கான பொருளா இருக்கு. ரைட், ஓகே. அடுத்த பி பார்ட் கேள்வி பார்ப்போம். உலோகம் எம்முடன் தொடர்புபட்ட 2 தாக்கங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளது. உலோகம் எம்முடன் தொடர்புபட்ட 2 தாக்கங்கள் கீழே காட்டப்பட்டது. 2 தாக்கம். ரைட், உலோகம் எம் வந்து இங்க ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடைந்து வெப்பமாக்கல் செய்யப்பட்டு எக்ஸன் சொல்லக்கூடிய ஒரு வெண்ணிற தூளத்தை இருக்கு. எம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலோகம் ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் விட்டு வெப்பமாக்கல் நடந்து அங்க எக்ஸன்னு சொல்லக்கூடிய ஒரு வெண்ணிற தூளை விளைவாக தருகிறது. அடுத்தது 2வது தாக்கத்துல எம் என்ற ஒரு உலோகம், அதே உலோகம் வை என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தத்தோட தாக்கம் விட்டு, வை என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தத்தோட தாக்கம் விட்டு மெக்னீசியம் குளோரைடை தருது ஒரு நீர் கரைசல் நிலையில். ரைட், ஒரு அக்யூவேஷன் நிலையில மெக்னீசியம் குளோரைடை தருது. அங்கால பிளஸ் இன்னொரு செட் இன்னொரு விளைவு வருது, ஒரு நிறம் இல்லாத கேஸ் ஒன்று வருது. ரைட்,
ஓகே. இப்ப முதலாவது கேள்வி MXYZ ஆகியவற்றை இனங்கண்டு அவற்றின் பெயர்களை அல்லது ரசாயன சூத்திரங்களை புள்ளிக்கோடில் எழுது. MXYZ என்றது என்ன, இந்த ரெண்டு தாக்கங்களையும் வச்சுக்கொண்டு MXYZ என்றது என்னவா இருக்கும்ன்றதை கெஸ் பண்ண சொல்லி கிடக்கு. எம்ன்றது உனக்கு கிளியரா தெரியும், மெக்னீசியம். ஏன்னா ஒரு வெண்ணுற தூள் வருதுன்னு நீங்க சொல்லிக்கிற விளைவு ஒட்சனோட தாக்கப்பட்டு வெண்ணுற தூள் வருதுன்னா எம்மண்ட உலோகம் வந்து மெக்னீசியம் நீ சொல்லலாம். எம்மண்டவர் நீ சொல்லலாம் மெக்னீசியம் அல்லது MG குறிச்சு விடு. ரைட், மெக்னீசியம் எம்மன் என்ன காரணம், ஒட்சனோட தாக்கப்பட்டு ஒரு வெண்ணுற தூளாக தருதுன்றாலே அது மெக்னீசியம் தெரியும். ரைட், ஓகே. அடுத்தது எக்ஸ் என்றவர் என்ன, எக்ஸ் என்றவர் வந்து ஒரு வெண்ணுற தூள்ன்றது தான் எக்ஸ் என்ற சொல்லி கிடாது. என்ன விளைவு வரும், வெண்ணுற தூள்ன்றது மெக்னீசியத்தோட ஒரு சேர்ந்தா கூட மெக்னீசியம் ஆக்சைடு வரும், MgO. ரைட், MgO மெக்னீசியம் ஆக்சைடு வரணும், அது MgO என்று குறிக்கிறது. ரைட், ஓகே. MX. ஓகே, அடுத்தது இன்னும் ரெண்டு கேட்டுருக்காங்க. MX குறிச்சாச்சு. அடுத்தது Y செட். Y என்றவர் என்ன, செட் என்றவர் என்ன. Y எம்ன்றது மெக்னீசியம், மெக்னீசியத்தோட என்ன தாக்கம் விட்டால் மெக்னீசியம் குளோரைட் வரும். மெக்னீசியத்தோட எம்ன்றவர் மெக்னீசியம், மெக்னீசியத்தோட என்ன தாக்கம் விட்டால் எனக்கு மெக்னீசியம் குளோரைட் வரும், உப்பு வருது. ரைட், மெக்னீசியம் உலோகம். ரைட், அப்ப என்ன தாக்கம் வரும், HCl சொல்லக்கூடிய அமிலம் தாக்கம். அப்ப Y என்ற இடத்துல அமிலம், HCl சொல்லக்கூடிய ஒரு அமிலம் வர வேணும், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். Y என்ற இடத்துல நீ போடலாம் HCl சொல்லக்கூடிய ஒரு அமிலம். ரைட், ஓகே. அடுத்தது செட் இடம் இங்கே. ரைட், இந்த இதே தாக்கத்துல பாருங்கோ, மெக்னீசியத்தோட HCl போட்டால் அமிலத்தை போட்டால் மெக்னீசியம் குளோரைட் வரும். ரைட், அங்க ஒரு கேஸ் வரும். என்ன கேஸ் வரும், HCl சேர்ந்து H சம்பந்தப்பட்டால அங்க என்ன ஹைட்ரஜன் கேஸ் தான் வரும். ரைட், அப்ப என்ன கேஸ் வரும், நிறமற்ற வாயுன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஹைட்ரஜன் H2O சொல்லக்கூடிய வாயு. இங்க வந்து HCl போட்டா எனக்கு H2 கேஸ் வரும். அப்ப செட்ன்றவர் எனக்கு H2 ஐதரசன் வாயு. ரைட், அதை கொடுத்து விட்டால் சரி. ஓகே, நான் தொடர்ச்சி அடுத்த கேள்வி பார்ப்போம். சேர்வை எக்ஸில் M இருக்கும் அயன் வடிவம் M2+ ஆகும். சேர்வை எக்ஸில M இருக்கும் அயன் வடிவம் M2+ ஆகும். அச்சேர்வையில் ஆக்சிஜன் இருக்கும் அயன் வடிவத்தை காட்டும் ரசாயன குறியீட்டை எழுது. ரைட், இப்ப நாங்க பார்த்தோம்னாங்க சேர்வை எக்ஸ் வந்து மெக்னீசியம் ஆக்சைடு. ரைட், மெக்னீசியம் ஆக்சைடு. இங்க வந்து பாருங்க சேர்வை எக்ஸில M வந்து M2+ இருக்குது, மெக்னீசியம் வந்து M2+ இருக்குது. அச்சேர்வையில் ஆக்சிஜன் இருக்கும் அயன் வடிவத்தை காட்டும் ரசாயனம். ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்கும், M வந்து 2+ இருந்தால் MgO மெக்னீசியம் ஆக்சைடுல வந்து M வந்து 2+ இருந்தால் ஆக்சிஜன் எப்படி இருக்க வேணும். ரைட், ஆக்சிஜன் எப்படி இருக்க வேணும், O2- இருக்க வேணும். ரைட், O வந்து 2- இருக்க வேணும். அப்பதான் ரெண்டு ஈக்குவல் ஆகி MgOன்றது கிடைக்கும். ரைட், அடுத்தது எக்ஸ் ஆனது நீரில் சிறிதளவில் கரைகிறது. அந்நீர் கரைசலில் பாசிச்சாயத்தாள்களை இட்டு சோதனை கலவையில் சோதிக்கையில் எக்ஸ் ஆனது ஒரு நீர்ல வந்து சிறிதளவு கரைதான், கொஞ்சம் கரைதான் எக்ஸ். அந்த கரைசல்ல நீர்க்கரைசல் நிலையில நீர்க்கரைசல்ல வந்து ஒரு பாசிச்சாயத்தாள்களை இட்டு சோதிக்கைக்குள்ள என்ன மாதிரி பாசிச்சாயத்தாள்ன்ற மாற்றம் பெறும். ரைட், எக்ஸ் என்றவர் என்ன, ஒரு மெக்னீசியம் ஆக்சைடு. ரைட், எக்ஸ் என்றவர் ஒரு மெக்னீசியம் ஆக்சைடு. அதுல வந்து தண்ணியை சேர்த்து போட்டு நாங்கள் கலக்கைக்குள்ள பாசிச்சாயத்தால என்ன நிற மாற்றம் பெறும் என்று கேட்டால் சிவப்பு, நீலம் வந்து சிவப்பா வரும். ரைட், அது ஒரு அமிலமா வரும். ரைட், அப்ப அமிலம் சிறிதளவு ஒரு அமிலமா இருக்கும். அப்ப சிவப்பு நிறத்துல மாறும், நீலம் வந்து சிவப்பு நிறத்துல மாறும். ரைட், ஓகே. நாங்க இது வரைக்கும் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்து ஸ்ட்ரக்சர் பார்ட், எஸ்ஏ பார்ட் கேள்வியில பார்த்து கொண்டு வந்தாங்க. தொடர்ச்சியா நாங்க 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அதே பேப்பர்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி, பயாலஜி கேள்வி. ரைட், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ரைட், இது பேசிக்கான ஒரு 10ஆம் ஆண்டு சயின்ஸ்ல உள்ள ஒரு கேள்வி தான். ரைட், சிம்பிளான கேள்வி. இது ஒரு பயாலஜிக்கல் சார்ந்த கேள்வி. ரைட், ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட் கேள்வி. ரைட், கட்டாயமே இப்படி எழுதியே ஆகணும். ஸ்ட்ரக்சர் பார்ட்ன்றது கட்டாயமே இப்படி எழுதியே ஆக வேண்டிய ஒரு கேள்வி. ரைட், இந்த ரெண்டாவது கேள்வியினுடைய ஏ பார்ட். ரைட், பார்ப்போம். ஒரு கலத்தில் இருக்கும் 4 புன்னங்கங்களையும் அவற்றின் பிரதான தொழில்களையும் பற்றிய ஒரு பூரணமற்ற அட்டவணை கீழே காட்டப்பட்டது. ரைட், ஒரு கலத்தில் இருக்கிற 4 புன்னங்கங்களையும் அவற்றின் பிரதான தொழில்களையும் பற்றிய ஒரு பூரணமற்ற அட்டவணை படத்துல காட்டப்பட்டிருக்கு. ரைட், ஓகே, கீழே காட்டப்பட்டுள்ளது. அவ்வட்டவணையை பூரணப்படும். ஓகே, புன்னங்கங்கள், கல புன்னங்கங்கள் என்று சொல்லி கொஞ்சம் இருக்குது. அதுல வந்து முதலாவது ஆள் கரு. இந்த கருவினுடைய தொழில் என்ன, கருவென்று சொல்லக்கூடிய இந்த கல புன்னங்கத்தினுடைய தொழில் என்ன, கலத்தின் சகல தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது. ரைட், கலத்தினுடைய சகல தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது அல்லது அணுசேப செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறது, பிறப்புரிமைத்தவர்களை சந்ததிக்கு சந்ததி கடத்துறது, சேமிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள். ரைட், கருவினுடைய பிரதான வேலை என்ன, பிறப்புரிமை தகவல்களை சந்ததிக்கு சந்ததி கடத்துதல், களஞ்சியப்படுத்தல். ரைட், கடத்துதல் அல்லது களஞ்சியப்படுதல், இந்த ஒரு வேலையை சொல்லலாம். வேற என்ன வேலை செய்யும் கரு, கலத்தினுடைய சகல தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுதல், கலத்தினுடைய சகல தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுதல், அணுசேப தொழிற்பாடுகளை கட்டுப்படுதல், கலத்தின் அணுசேப தொழிற்பாடுகளை கட்டுப்படுதல்,
அந்த மாதிரியான வேலைகளை கரு செய்ய போகுது. ரைட், ஓகே. அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது வந்து என்ன புன்னங்கம்னு தெரியாது, ஆனால் தொழில் தெரியும். என்ன தொழில்? அணுசேவ செயல்பாடுகளுக்கு தேவையான சக்தியை வழங்குறவர் யார்? அணுசேவ செயல்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கிறவர் யார்? இந்த புன்னங்கம் கொடுப்பார்னு கேட்டால் அது இளைமணி. சக்தி சம்பந்தப்பட்டால் அது இளைமணி தான். இளைமணி அவர் தான் சக்தி சம்பந்தப்பட்டவர். அணுசேவ செயல்பாடுகளுக்கு தேவையான சக்தியை கொடுக்குற சக்தி வீட்டு சக்தி வலுவண்டே சொல்லுவோம், சக்தியை கொடுக்கக்கூடியவர்களே சொல்லுவோம் நாங்கள் இளைமணி. ரைட். அடுத்தது மூன்றாவது கொள்கை சிக்கல். கொள்கை சிக்கலினுடைய தொழில் என்ன? கொள்கை சிக்கல் வந்து என்ன தொழில் செய்யும்? புரத தொகுப்பு, சுரப்பு பதார்த்தங்களை தொகுக்கிறது, சுரக்கிறது, பொதி செய்கிறது, விநியோகம் செய்கிறது. ரைட். சுரப்பு பதார்த்தங்களை தொகுத்தல், சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல், பொதி செய்தல், விநியோகம் செய்தல். ரைட். சுரப்பு பதார்த்தங்களை சுரக்கிறது, உற்பத்தி செய்கிறது, பொதி செய்கிறது, விநியோகம் செய்கிறதான வேலைகளை செய்கிறவர் கொள்கை சிக்கல். ரைட். கொள்கை உடல் சொல்லுவோம், கொள்கை சிக்கல் சொல்லுவோம். ரைட். அடுத்தது புரதங்களை கொண்டு செல்ற தொழில் செய்கிறவர். புரதங்களை கொண்டு செல்லக்கூடிய தொழிலை, புரதங்களை கொண்டு செல்ல தொழிலை செய்கிறவர் அழுத்தம் இல்லாத அகமுதலுறு சிறுவலை. அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. அழுத்தமுற்ற அகமுதல் சிறுவலை சொல்றது கட்டாயம். புரதங்களை கொண்டு செல்ற வேலையை செய்கிறவர். அகமுதலுறு சிறுவலை வந்து ரெண்டு இருக்குது. அழுத்தம் உள்ள அகமுதலுறு சிறுவலை, அழுத்தம் இல்லாத அகமுதலுறு சிறுவலை. அகமுதலுறு சிறுவலைன்னு மட்டும் போட்டால் சில வேளை போடலாம். ஏன்னா அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலையும் இருக்குது, அழுத்தமான அகமுதல் சிறுவலையும் இருக்குது. புரதங்களை கொண்டு செல்ற வேலையை செய்கிறவர் அழுத்தம் இல்லாத அகமுதலுறு சிறுவலை என்றதை மென்ஷன் பண்றது பெட்டர். உங்களுக்கு அழுத்தம் இல்ல அகமுதல் சிறுவலை போட்டாலே சரி கூட வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்த பி-பார்ட் கேள்வி பார்ப்போம். இதுல பயாலஜி கேள்வியிலேயே பி-பார்ட் கேள்வி. அதுல முதலாவது கேள்வி, தாவர இழையங்களின் வகைப்படுத்தலை காட்டும் ஒரு பூரணமற்ற கோட்டுப்படம் கிழிதரப்பட்டுள்ளது. ரைட். தாவர இழையங்களின் வகைகள். தாவர இழையங்களை பற்றி நீங்க 11ஆம் வகுப்பிலேயே படிச்சீங்க சயின்ஸ்ல. ரைட். அப்ப தாவர இழையங்களின் வகைப்படுத்தலை காட்டுற ஒரு பூரணம் இல்லாத படம் படத்துல காட்டப்படுது. ABCD ஆகிய கட்டங்களில் உரிய இழையத்தின் வகைகளை தரப்பட்ட புள்ளிக்கூடுகள் மீது எழுதி கோட்டுப்படத்தை பூரணப்படுத்து. ரைட். இந்த படத்தை வந்து பூரணமா முடிக்கட்டாம். முதலாவது தாவர இழையங்கள். முதலாவது இதுல வந்து தாவரத்தினுடைய இழையங்கள்ல எப்படி வகைப்படுத்தப்படுகிறன்றதை பற்றி நீ புக்ல பார்த்து ஓலெவல் சயின்ஸ்லயே இருக்குது. ரைட். ஓலெவல் 11ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்குது. ரைட். அப்ப அது வந்து தாவரத்தினுடைய இழையங்கள் பிரதானமாக 2 வகைப்படுத்தப்படும் சொல்லி உங்களோட புக்ல நீ படிச்சிருப்பேன். தாவர இழையங்களை வந்து மெயினா 2 வகைப்படுத்துவாங்க. ரைட். முதலாவது நிலை இழையங்கள், அடுத்தது பிடி இழையங்கள்னு சொல்றது. பிடி இழையம். ரைட். பிடி இழையங்கள்னு சொல்லுவோம். அப்ப நிலை இழையங்கள், பிடி இழையங்கள்னு சொல்லி தாவர இழையங்களை 2 வகையா பிரிப்போம். நிலை இழையங்களை பாருங்க, எளிய நிலை இழையங்கள், சிக்கலான இழையங்கள் 2 விதமா பிரிக்கும். ரைட். எளிய நிலை இழையங்கள் மற்றது சிக்கலான நிலை இழையங்கள் என்று சொல்லி பிரிக்கும். ரைட். அடுத்தது இது ஒரு ஈஸியான போது. ரைட். எளிய நிலை இழையங்களை எப்படி பிரிப்போம்? 3 விதமா எளிய நிலை இழையங்களை பிரிப்போம். புடைக்கல இழையம், ஒட்டுக்கல இழையம், வல்லரு கல இழையம். வல்லுரு கல இழையம் இது வந்து சிரட்டைகள்ல, தேங்காய் சிரட்டைகளை உயிர் இல்லாத கல இழையம். என்ன? வல்லுரு கல இழையங்கள் சொல்லி 3ஆ பிரிப்போம். அடுத்தது சிக்கலான இழையங்களை எப்படி பிரிப்போம்? கால் இழையங்கள், உதிய இழையங்கள். கால் உரியம் என்று சொல்றது. கால் இழையங்கள், உதியம் இழையங்கள் என்று சொல்லி 2 விதமா பிரிப்போம். ரைட். அந்த தாவர இழையங்களுடைய பாகுபாடுகளை நீ பார்த்திருப்ப. தாவர இழையங்கள் பிரதானமா 2 வகைப்படும். ஒன்று நிலை இழையம், 2வது பிடி இழையம். நிலை இழையங்களை பாருங்க, எளிய நிலை இழையம், சிக்கலான நிலையம் என்று 2ஆ பிரிக்கலாம். எளிய நிலையங்களை வந்து பாருங்க 3ஆ பிரிக்கலாம். புடைக்கல இழையம், ஒட்டுக்கல இழையம், வெள்ளொருக்கல இழையம். அடுத்தது சிக்கலான இழையங்களை வந்து 2ஆ பிரிக்கலாம். கால் இழையங்கள், உரிய இழையங்கள் சொல்லி 2ஆ பிரிக்கலாம். ரைட். ஓகே. அடுத்தது 2வது கேள்விவர், ஒளித்தொகுப்பு கூடுதலாக நடைபெறும் இழையத்தின் வகை. எந்த இழையத்துல வந்து கூடுதல்? இந்த இழையங்களுக்கு மேலே நீ சொன்ன இழையங்களையே இந்த இழையத்துல ஒளித்தொகுப்பு வந்து கூடுதலா நடக்கும். ரைட். புடைக்கல இழையம், புடைக்கல இழையம். இங்கதான் பச்சை இருக்கும், பச்சையம் கூட இருக்கிறது. புடைக்கல இழையம் பச்சை வங்கி இருக்கும், அங்க ஒளித்தொகுப்பு கூட நடக்குமே. ரைட். அடுத்தது நெய்யிரு குழாய் மூலகங்களை கொண்ட இழையத்தின் வகை. நெய்யரி குழாய். ரைட். நெய்யரி குழாய் மூலகங்களை கொண்ட இழையம் என்னன்னு கேட்டால் அது உதியம். ரைட். இங்க இருக்கு தாவரங்கள் இழையத்தில் இருக்கிற உதிய இழையங்கள். அது வந்து நெய்யரிக்கல மூலகங்களால ஆக்கப்பட்டது ஒரு எளிய இழையமா இருக்கு. ரைட். ஓகே. நாங்க இதுவரைக்கும் காப்போதா சாதனாதரம் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்கள் கடந்த கால வினாக்கள்ல உள்ள ஸ்ட்ரக்சர் பார்ட் கேள்விகள், எஸ்ஏ பார்ட் கேள்விகள் கலந்து, பயாலஜி கேள்வி, பிசிக்ஸ் கேள்வி, கெமிஸ்ட்ரி கேள்வி எல்லாம் கலந்து நாங்கள் இது வரைக்கும் முழுமையாக பார்த்து முடிச்சிடும். ரைட். எங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகிற கேள்வி இல்லை, 3 பகுதியும் சேர்ந்த மாதிரி தான். தனி ஒரு பகுதியில் மட்டும் கேள்வி வராது. பயாலஜியும் வரும், கெமிஸ்ட்ரியும் வரும், பிசிக்ஸும் வரும். 3 சேர்ந்த மாதிரி கேள்வி தான் ஃபைனல் எக்ஸாம், O-level ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். ரைட். இப்போ நாங்கள் எல்லா கேள்விகளையும் குறிப்பாக கொண்டு போனால் தான் எங்கள் எக்ஸாமில் ஈஸியாக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். தொடர்ச்சியாக நாங்கள் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். இதுவரை இந்த மாணவர்களுக்கு நன்றி. நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.